காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏன் அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்படி இறங்கிட்டு இருக்கு, பேரிஷில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸில் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து இப்போது பயங்கரமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் எதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பியரிஷில் தான் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே உங்களுக்கு பியரிஷில் தான் இருக்கு. ஈவன் ஃப்ரைடே, அதாவது ஜான்வரி 3 இருந்தே வந்து மார்க்கெட் உங்களுக்கு சரிஞ்சிட்டு தான் இருக்குது, பியரிஷில் தான் இருக்குது. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு? இன்னைக்கு ரொம்பவே இறங்கிருச்சு. இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கான நியூஸ் ஃபீடில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பிளட் பாத் ஆன் டி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஃபீட். இதில் வந்து ஏன் நிஃப்டி இப்படி வந்து இறங்கிட்டு இருக்கு, பியரிஷில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸாக அவங்க 3 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் ட்ரெண்ட் லோவர். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸுடைய ட்ரேட் வந்து லோ ஆயிடுச்சு. இதுக்கான ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து ஏர்லியாகவே வந்து யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அது வந்து லோ ஆயிருக்கு, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு கூட நம்மளுடைய ஏஷியன் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டேவை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வச்சு பார்க்குறப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து லோயராக தான் இருந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுமே மண்டே, அதாவது இன்னைக்கு மண்டேலேருந்து மார்க்கெட், நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. பிகாஸ் யூஎஸில் ஃபெட் ரேட்டை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணது தான் இதுக்கான யூஎஸ் மார்க்கெட்டுடைய ரீசன், ஃபால் ஆனதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலேயும் வந்து மார்க்கெட் வந்து இப்படி பியரிஷ் ஆனதுக்கு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் பார்க்குற ஒரு விஷயம்தான், எஃப்ஐஐ வந்து கண்டினியூவாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளட் பாத் ஆன் டி ஸ்ட்ரீட் அப்படின்னு இந்த நியூஸ் நான் வந்து இன்னைக்கு படித்தேன். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ் பியரிஷ் ட்ரெண்ட். இந்த பியரிஷ் ட்ரெண்டுக்கான பின்னாடி இருக்கிற முக்கியமான 3 ரீசன்ஸ்லாம் இதுங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து இறங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்? உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே நம்ம கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் தான். நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் பெரிய ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நெருப்பு வந்து அவ்வளோ வந்து குரோயலாக அதோடைய அதோடைய தாண்டவத்தை அங்கே இது வந்து கோர தாண்டவத்தை அங்கே காமிச்சிட்ருக்கு. இதோடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலே ஏக்கர்ஸில் வந்து லேண்டெல்லாம் வந்து இதாயிடுச்சு. தென் நிறையா பேர், கிட்டத்தட்ட 6000-7000க்கும் மேலே வீடுகள்லாம் வந்து எரிஞ்சிடுச்சு. தென் 600-700 நியர்லி 1000 கார்ஸ் வந்து எரிஞ்சு அந்த மெட்டல்ஸ்லாம் உருகி வந்து ரோட்டில் போகிறத நம்ம நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கார்ஸ் அங்கே இருக்க வெஹிக்கிள் எல்லாமே போச்சு. அது போக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து வீடுகளை இழந்து இப்போ வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அந்த நெருப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நெருப்பை வந்து லாஸ் ஏஞ்சல், அதாவது அந்த கலிஃபோர்னியா சிட்டியில் இருக்கிற நிறைய இடத்துல வேரியஸ் ஏரியாவிலேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னுமே இன்னைக்கு நிலவரப்படி இன்னுமே நிறைய பிளேஸ்ல இருந்து அது பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மேன்மேடா இல்லை வந்து நேச்சுரலா வந்து ஒரு டிசாஸ்டரா அப்படிங்கிறதும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸ் ஏஞ்சல்ல நடந்த இந்த ஒரு கோர விபத்து, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னாலையும் மார்க்கெட் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு, ஃபால் ஆயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவில் ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய என்ன சொல்றது, அதோடைய அப்டேட் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ப்ரிகாஷனாக போயிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்கு அப்படின்னா, குஜராத் அப்புறம் அசாம் இந்த 2 இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 கேஸ் வந்திருக்காமா.
பிவி வைரஸ்னால அஃபெக்ட் ஆன 3 பர்சனுக்கு வந்து இந்த இஷ்யூ ஆயிருந்திருக்குது. அது போக புதுச்சேரியிலயும் வந்து ஒருத்தருக்கு இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் அவங்க வந்து அதில அந்த வைரஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேஸ் வந்து வந்திருக்காமா. ஸோ இவ்ளோ இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலுமே, இந்தியால வந்து இவ்ளோ ப்ரிகாஷன் பண்ணியிருந்தாலுமே, எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு 3 கேஸ் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்திருக்கு. ஸோ சைனால இந்த ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்கு. அங்க அதோட இம்பாக்ட். இந்த மாதிரி உலகம் முழுசா நெறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால நம்மளுடைய வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து ஸ்தம்பிச்சு போய் இப்ப இறங்கிட்டு தான் இருக்கு. இதுவும் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு ரீசனா இருக்கு. அப்கமிங் டேஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்க என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம அடுத்து இப்போ பொசிஷன் நீங்க வச்சிருந்தாலும் சரி, அடுத்து நீங்க பொசிஷன் எடுக்க போறீங்கனாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சு எதா இருந்தாலும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எதையுமே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஓவர் நைட்ல எது வேணாலும் நடக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் நான் இப்போ இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் நான் அந்த அட்வைஸ் தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ அண்ட் டேக் கேர்.